தெரியாதனமா நேற்று நைட் இவள ரூமுக்கு படுக்க விட்டுட்டேன். ஆல்ட்ட சைஸுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணால் ஒரு 5 மணி இருக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற டைம். கத்துறால் ஒரு அளவு இல்லாம கடுப்புல கொண்டே வெளியில விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு எங்க தூக்கம் பெற போது அப்படியே போனோட இருந்தேன் ஒரு 7 மணி மட்டும். சரின்னு விடிய எழும்பி பார்த்தா இந்த ரூம் எவ்வளவுக்கு நார் அடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு நார் அடிச்சிட்டா. பிறகு என்ன செய்யறது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஜிம்முக்கு ரெடி ஆயிட்டேன். இந்த ஸ்கூல் போற பசங்க மாதிரி ஜிம்ம கட்டடிக்கிறதுக்கு இன்றைக்கு மழை பெய்ய கூடாதான்னு எதிர்பார்த்தேன். பிறகுதான் நினைவுக்கு வந்தது அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி பல வருஷம் ஆகுது. இருந்தாலும் டிசிப்ளின் முக்கியம் இல்ல. அவ்வாறே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணா இன்றைக்கு மாறி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதாவது பேக் அண்ட் பைசெப்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணணும். மாறி ஷோல்டருக்கும் லெக்குக்கும் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சிட்டு வீட்டை வர மட்டும் அது தோணல. வீட்டை வந்து கேலண்டரை பார்த்தா தான் இன்றைக்கு ஃப்ரைடே தெரிஞ்சது. வாழ்த்துக்கள். அப்படியே வந்த கையோட சாப்பிட்டு ஒரு இடத்த போக ரெடி ஆயிட்டேன். எங்க என்று தெரிஞ்சால் ஆடி போவீங்கள், அசந்து போவீங்கள். இவனுக்குள்ள இப்படி ஒரு பக்தியாண்டு யோசிப்பீங்கள். அதான் பக்தி என்று சொல்லிட்டேனே, வேற எங்க கோவிலுக்கு தான். அதேனோ தெரியவில்லை, இந்த வீக் ஃபுல்லா கோயிலுக்கு போகணும்னே தோணிச்சு. அவ்வாறே வலிக்கிட்டு நண்பர் விட்ட வந்தா மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு சரின்னு நண்பர் ரூமுக்கு போனேன். பேரிச்சம்பளம் வச்சிருந்தான். ஆட்டைய போடுவோம்னு பார்த்தேன். பொக்கெட்டுக்குள்ள போக மாட்டேன்னுது. அதுக்குள்ள அவனும் பார்த்துட்டான். அது சும்மா நீ அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணேன்னு மழுப்பிட்டேன். அப்படியே கொஞ்சம் தலை மழையும் விட்டுட்டு நேரா கோயிலுக்கு வந்துட்டோம். வந்த கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்பாபா கோயில். சாய்பாபா கோயில ஸ்பெஷல் டேண்டா வியாழக்கிழமை. ஆனா நாங்க வந்தது வெள்ளிக்கிழமை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வார வீக்கில இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்படியே கோயில முடிச்சிட்டு நண்பர் தலைக்கு பேண்ட் வாங்கணும்னு சொன்னேன். சரின்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அங்க அந்த பேண்ட் இல்லை. பட் we have other plan. 2 சாக்லேட் வாங்கினோம். ஆளு கொண்டு கடைக்கு முன்னாலே வச்சு வாய்க்க போட்டுட்டு அப்படியே வீட்டை கிளம்புவோம்டா. மழை வந்துட்டான். இந்த மழையால 3 இடத்தை ஸ்டாப்பிங் போட்டோம். 1 போன் கடை, 2வது தியேட்டர், 3வது பேக்கரி. முதல் 2 இடத்துக்கு போனது சும்மா. பட் இப்போ பேக்கரிக்கு வந்தது டீ குடிக்க. பட் இது பிளான்லயே இல்ல. சரின்னு ஆளுக்கு ஒரு நெஸ்காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே வீட்டை கிளம்புவோம்டா. போற வழி எல்லாம் புகை மூட்டம். ஏதோ நுவரலியா கண்டி பக்கம் நிக்கிற மாதிரி வீட்டை வந்த கையோட சாப்பிட்டு ஒரு ரெஸ்டிங்க போட்டேன். பிறகு ஒரு ஈவினிங் போல தலைவற்ற பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா பார்க்க போவோம்னு பிளான். அப்படியே ரெடி ஆகி அங்க போனா அக்காண்ட ஃப்ரெண்ட்ஸும் வந்துச்சுனோம். என்னதான் ரீ ரிலீஸா இருந்தாலும் தலைவர் தான். அவ்வாறே படையப்பா பார்த்தபடி இந்த வீடியோ முடிவடைகிறது. அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.